நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல வந்துட்டு அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். சாப்டர் 2 இருக்கு. சாப்டர் 2 என்னன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுல ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன, பாய்சன் ரேஷியோனா என்ன, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன, பல்க் மாடுலஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். சரியா? நீங்க இன்னும் யாரும் வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இன்னும் அனுப்பிச்சுட்டா மட்டும்தான் தம்பி அட்டெண்டன்ஸ். இதை நான் கிளியரா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன் அட்டெண்டன்ஸ் வருதா, அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. சரியா? ப்ராப்ளம் எல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணி அனுப்பு. எது புரியலைன்னா கால் பண்ணி கேளு. சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஃபார்முலா ஓரியன்டட் தான். நீ எது இமேஜின் பண்ணி திங்க் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. சரியா? சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபார்முலாஸ் மட்டும் நீ கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டேனாலே போதும், நம்ம ஈஸியா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? சரி, லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, லீனியர் ஸ்ட்ரெயின் என்ன? லீனியர் ஸ்ட்ரெயின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சரியா? லீனியர் ஸ்ட்ரெயின்றது என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தானே. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கிடைக்கிற லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் இதை சேஞ்ச் இன் லென்த் எடுத்துக்கலாமா, இதை எல்லுன்னு எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட விகிதம் தான் என்னது, லீனியர் ஸ்ட்ரெயின் பார்ப்போம். சரி, லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்னது? லேட்டரல் ஸ்ட்ரெயின்றது ஒண்ணும் இல்ல, இதே ஆப்ஜெக்ட் தான், இது இங்க லீனியரா நடக்குது. இங்க லேட்டரல் டேஞ்சன்ட் என்னது, சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல எங்க வேணாலும் ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும். டேஞ்சன்ட்ல ஆக்ட் ஆகும். டேஞ்சன்ட் என்னது, சர்க்கிளே இருக்கு அப்படின்னா இதுதான் டேஞ்சன்ட். சரியா? டேஞ்சன்ட்ல எங்க வேணாலும் நடக்கலாம். சரியா? அதாவது லீனியர்ன்றது யூனிஃபார்மா இருக்கும், லேட்டரல்ன்றது யூனிஃபார்மா இருக்காது. டயாமீட்டரையும் பேஸ் பண்ணும், பிரெத்தையும் பேஸ் பண்ணும், அதே மாதிரி திக்னஸையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ லீனியர் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னா லென்த் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதே வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன ஆகும், டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும், பிரெத் சேஞ்ச் ஆகும், திக்னஸ் சேஞ்ச் ஆகும். சரியா? இதுக்கும் லீனியருக்கும் லேட்டரலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். லீனியர்னா யூனிஃபார்மா இருக்கும், இதுனா நான் யூனிஃபார்மா இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா என்னது, அதாவது லென்த் சேஞ்ச் ஆயிருக்காது, அந்த மாதிரி டயாமீட்டர் சேஞ்ச் ஆயிருக்கும், பிரெத் சேஞ்ச் ஆயிருக்கும், திக்னஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கு. சரியா? அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்னது, சேஞ்ச் இன் டயாமீட்டர் ஆர் பிரெத் ஆர் திக்னஸ் divided by original diameter or original breadth original thickness. இதுக்கு மூணுக்கு இடைப்பட்ட விகிதம் தான் change in diameter del t ன்னு எழுதலாமா? இது ஒரு ஃபார்முலா இருக்கு. லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்றதுதான். breadthனா b ன்னு எழுதலாமா, del b ன்னு எழுதலாமா? இப்போ இங்க வந்து d d இங்க t. சரியா? அப்ப இங்க வந்து என்ன எழுதுவோம், thicknessனா என்னது, del t ன்னு எழுதலாமா, del t ன்னு எழுதலாமா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். சரியா? அதாவது லேட்டரல் ஸ்ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும், பிரெத் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் திக்னஸ் சேஞ்ச் ஆகும். இது ஓகே. லீனியர்னா லென்த் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் del l by l ன்னு எழுதுறோம். இதே வந்து நம்ம இது டயாமீட்டர் பிரெத் திக்னஸ் சேஞ்ச் ஆனா என்ன எழுதுவோம், del t ன்னு எழுதுவோமா, del t by t ன்னு எழுதுவோமா? இது இதுக்கு டயாமீட்டருக்கு. சரியா? இதே வந்து பிரெத்துக்கு என்னது, del b by b ன்னு எழுதுவோமா? இது இது பிரெத்துக்கு. சரி, அப்ப இன்னும் என்ன இருக்கு, திக்னஸ் இருக்கு. அப்ப del t by t ன்னு எழுதலாமா? ஃபார்முலாஸ் வந்தா நீங்க கரெக்ட்டா இப்படி எழுத கத்துக்கணும். இப்படி எழுதினா தான் நம்ம ஈஸியா ஃபார்முலா சால்வ் பண்ண முடியும். சரியா?
சரி இது ஓகே. அடுத்து பாய்சன் ரேஷியோவா டினோட் பண்றது 1/m னு சொல்லலாம். பாய்சன் ரேஷியோக்கு யூனிட் கிடையாது. இது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படினு சொல்லலாம். லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தோம், டயாமீட்டர், பிரெத், அதே மாதிரி திக்னஸ், இது மூணுலயே அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படினா, அந்த சேஃப் அஃபெக்ட் ஆச்சு அப்படினா, அந்த ஸ்ட்ரெயின் அஃபெக்ட் ஆச்சு அப்படினா அதுக்கு பேர் லேட்டரல் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின்ன்றது வந்து லென்த்ல மட்டும் அஃபெக்ட் ஆச்சு அப்படினா அதுக்கு பேர் லீனியர் ஸ்ட்ரெயின். இந்த லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் இடைப்பட்ட விகிதம் தான் இது என்னது பாய்சன் ரேஷியோ அப்படினு சொல்றோம். சரியா? இதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷியோ பாய்சன் ரேஷியோக்கு டெஃபினிஷன் எழுதிக்க. ரேஷியோ பிட்வீன் தி லேட்டரல் ஸ்ட்ரெயின் இன்டு தி லீனியர் ஸ்ட்ரெயின். இது எப்ப கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். அடுத்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்றது EV அப்படினு எடுத்துக்குவோம். சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் என்ன, ஒரிஜினல் வால்யூம். இப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினாவே என்னது, சேஞ்ச் ஆகிற லென்த், அதுக்கு கீழே வந்து ஒரிஜினல் லென்த். இப்போ இதே வால்யூம்க்கான என்ன ஆகும், அதான் சேஞ்ச் இன் வால்யூம் இன்டு தி ஒரிஜினல் வால்யூம், del V into the V. Volumetric strain of a rectangular, இது ஓகே. volumetric strain முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் volumetric strain of a rectangular or circular bar வந்து ஏரியா என்னவா இருக்கும், சரி volumetric strain rectangular க்கு circular bar க்கு என்னவா இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. del V equal to V, இது E என்னது strain, அப்போ 1 2 by m. இது volumetric strain for rectangular or circular bar க்கு, ஏரியா கிடையாது, பார் க்கு. சரியா? rectangular object க்கும் circular bar க்கும் இந்த volumetric strain ஃபார்முலா இதுதான். strain into 1 2 by m. சரியா? இது வந்து எதுக்கு அப்படினா volumetric strain க்கு. சரி, இதுல வந்து மூணு ரிலேஷன் இருக்கு. இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி மூணு விதமான ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு டெரிவேஷன் கூட இருக்கு. அந்த டெரிவேஷன் பின்னாடி நான் உங்களுக்கு நடத்துறேன். இந்த டெரிவேஷன், இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுன்றத நான் சொல்றேன். இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? ரிலேஷன் பிட்வீன் தி n ஸ்மாலஸ் அண்ட் shear மாடுலஸ். நமக்கு n ஸ்மாலஸ் என்னன்னு தெரியும், shear மாடுலஸ் என்னன்னு தெரியும். n ஸ்மாலஸ் என்னது, stress by strain தான் n ஸ்மாலஸ். shear மாடுலஸ் என்னது, shear stress by shear strain. அதான் வந்து n shear மாடுலஸ். அப்ப இந்த n ஸ்மாலஸையும் shear மாடுலஸ் E க்கு C க்கு உள்ள ரிலேஷன் என்ன அப்படினா E is equal to 2C 1 plus 1 by m. 1 by னா m னா என்னது, பாய்சன் ரேஷியோ. சரியா? பாய்சன் ரேஷியோனா 1 by m. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிலேஷன் பிட்வீன் தி n ஸ்மாலஸ் அண்ட் பல்க் மாலஸ். பல்க் மாலஸ்னா என்ன, change in volume by original volume is called as the bulk modulus. சரியா? young's modulus னா என்னது, stress by strain தான் young's modulus. linear stress by linear strain தான் young's modulus. இது change in volume by original volume, இது வந்து bulk modulus. சரியா? bulk modulus க்கு டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து E is equal to 3k 1 minus 2 by m. அப்படினா என்னது, ரிலேஷன் பிட்வீன் தி n ஸ்மாலஸும் பல்க் மாலஸும். இதுல k என்னது, இங்க வேர்னு எழுதி, இங்க வேர்னு எழுதி, E னா என்னது n ஸ்மாலஸ் னு எழுதணும். அதே மாதிரி k னா என்னது பல்க் மாலஸ் னு எழுதணும். சரி, இது ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் இந்த மூணுக்கும் இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ன்றதே இதுதான். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அதே மாதிரி பார்த்தா shear மாடுலஸ். இந்த மூணையும் தான் நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்றோம். சரியா? அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ரிலேஷன் என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். E is equal to 9kc plus divided by 3k plus c. இதான் யங்ஸ் மாடுலஸ் உடைய ரிலேஷன். இந்த ரிலேஷன் நாம சொல்றதுனால நம்ம
ஈஸியா ஃபார்முலா சால்வ் பண்ணிடலாம். இதுல வந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சு பல்க் மாடுலஸும் சியர் மாடுலஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 1/m னா என்னன்னு தெரியும், பாய்சன் ரேஷியோ தெரியுமா? பாய்சன் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க சொன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாய்சன் ரேஷியோ பல்க் மாடுலஸும் கொடுத்திருந்தா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி யங்ஸ் மாடுலஸ் கொடுக்கலாம். அப்படி யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டு பல்க் மாடுலஸ் கொடுத்து பாய்சன் ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த மூணு கான்ஸ்டன்ட்ல இருந்து நமக்கு எது தேவையோ பல்க் மாடுலஸ் வேணுமா சியர் மாடுலஸ் வேணுமா எதுனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். சரியா? எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன செகண்ட் சாப்டர்ல செகண்ட் யூனிட்ல செகண்ட் சாப்டர் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அதுல லேட்டரல் ஸ்ட்ரெயின், பாய்சன் ரேஷியோ, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், பல்க் மாடுலஸ் அப்படின்றது எல்லாமே என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்னது? டயாமீட்டர், பெர்த், திக்னஸ் இதுல மூணுலயே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயின்னா லென்த்ல அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பாய்சன் ரேஷியோனா அது லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் அப்படின்றது பார்த்தோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ரெக்டாங்குலருக்கோ இல்ல ஒரு சர்க்குலர் பாருக்கோ இருந்தா del V equal divided by V E into 1 minus 2 by M னு பார்த்தோமா? அடுத்து ரிலேஷன் பிட்வீன் தி யங்ஸ் மாடுலஸ் அண்ட் சியர் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்க்கு சியர் மாடுலஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றத பார்த்தோமா? E is equal to 2C 1 plus 1 by M னு பார்த்தோமா? அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் தி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அண்ட் பல்க் மாடுலஸ்க்கு என்ன பார்த்தோம்? E is equal to 3K 1 minus 2 by M னு பார்த்தோமா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரிலேஷன் பிட்வீன் தி ECK, E னா யங்ஸ் மாடுலஸ், C னா என்னது? சியர் மாடுலஸ், K னா என்னது? பல்க் மாடுலஸ். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ரிலேஷன் என்ன பார்த்தோம்? E is equal to 9KC divided by 3K plus C. நீங்க எடுத்து எழுதணும். வேர்னா என்ன? இதுல என்னென்ன இருக்கு? K னா என்னது? பல்க் மாடுலஸ், C னா என்னது? யங்ஸ் மாடுலஸ், C னா என்னது? சியர் மாடுலஸ். இத பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம்ஸை நீ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி 6 ப்ராப்ளம் பார்த்துருக்கோமா? இது 7வது ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் சாப்டரில் ஒரு ஸ்டீல் பார் இருக்கு. சரியா? ப்ராப்ளம் நம்பர் 7. செகண்ட் யூனிட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டீல் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டீல் பார் ஆஃப் 30 mm diameter. Diameter and length. Length of 2 meter is subjected to a full என்னது? load acted of எவ்வளோ? 25 kilonewton. kilonewton இருந்தா நமக்கு என்ன நியூட்டனுக்கு கன்வர்ட் பண்ணிக்கணும். சரியா? if n small as 2 into 10 to the power of 5 newton per mm square. find என்னது?
elongation of the bar and change in diameter. Elongation of the bar அப்படினா என்னது? Elongation of the bar change in diameter. If 1 by n என்னது? Poisson ratio ல 0.3 ன்னு எடுத்துக்க சொல்றாங்க. Determine அதுக்கு அப்புறம் எடுத்துக்கறாங்க பாருங்க. Determine நாலும் find நாலும் ஒண்ணுதான், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Change in volume of the bar. Volume of the bar. சரியா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராப்ளம் என்ன கேட்கறாங்கன்றத பார்க்கணும். சரியா? ஒரு ஸ்டீல் பார் இருக்கு, ஒரு ஸ்டீல் பார். சரியா? இந்த ஸ்டீல் பார் இருக்கு, இதோட டயா கொடுத்துட்டாங்க. டயா எவ்வளோ? 30 mm கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளோ? 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்ட் ஆகிற லோடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 25 கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படி ஆக்ட் ஆகும்போது யங்ஸ் மாடுலஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி எலாங்கேஷன் ஆஃப் த பார். எலாங்கேஷன் ஆஃப் த பார்னா என்னது? del L. சேஞ்ச் இன் லென்த் நாலு, எலாங்கேஷன் நாலும் ஒண்ணுதான். அண்ட் இது கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் டயாமீட்டர். சேஞ்ச் இன் டயாமீட்டர் என்னது? del T டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். பாய்சன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் வால்யூம்ன்றது என்னது? del V கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஸ்டீல் பார் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டீல் பாரோட டயாமீட்டர் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோடு கொடுத்துட்டாங்க. லோடு கொடுத்து யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும்? எலாங்கேஷன் ஆஃப் த பார் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சேஞ்ச் இன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாய்சன் ரேஷியோ என்னன்றது கொடுத்துட்டாங்க. del V சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கிவன் டேட்டா எழுதிங்க. டயாமீட்டர் அப்படியே இருக்கு, டயாமீட்டர்னு எழுதிருக்கணும். சரியா? 30 mm டயாமீட்டர்னு எழுதிருக்கீங்க. அப்படி எழுததான் பார்க்கலாம். சரியா? டயாமீட்டர் லென்த் L, length 2 மீட்டர். 1000 ஆல் பெருக்கினா எவ்வளவு? 2000 mm க்கு கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, லோட் வந்து P 25 கிலோ நியூட்டன். கிலோ நியூட்டன் என்னன்னா நியூட்டன் கன்வர்ட் பண்ணணும். அத 1000 ஆல் பெருக்கணும். 10⁻³ நியூட்டன் அப்படினா 25000 எழுதலாம். சரியா? இதோட x மைனஸ் கொடுத்துட்டாங்க. 2x minus 2 into 10⁵ Newton per m². இப்போ என்ன ஒரே யூனிட்ல கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பாய்சன் ரேஷியோ 1/n கொடுத்துருக்காங்க, 0.3. சரியா? இப்போ என்ன அப்படின்னா 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 என்னது? என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து change in length. elongation என்னது? elongationனா del L கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் del T கண்டுபிடிக்கணும். சரியா? del T கண்டுபிடிக்கணும். del Tன்றது change in diameter. அதுக்கு அப்புறம் third one என்னது? third one del V கண்டுபிடிக்கணும். del Vன்றது என்னது? change in volume. இப்போ சொல்யூஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். சரி, del L கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா?
சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அந்த ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலால இருந்து கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கலாமா இப்ப ஸ்ட்ரெயின் என்னது equal to del L by LR L கொடுத்துட்டாங்க del L தெரியாது ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு தெரியாது சரி ஓகே ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாமா ஏன்னா ஏன் நமக்கு ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சு இதுல இருந்து இதுதான் ஃபார்முலா ஸ்ட்ரெயின் del L குரிய ஃபார்முலா இது ஓகேவா சரி இப்ப del L நமக்கு தெரியாது ஸ்ட்ரெயின் தெரியாது L தெரியும் சரியா ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் இருந்தா நாம கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஒரு வேல்யூஸ் தான் நமக்கு தெரியும் இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கு யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ன்றது சிக்மா இத ஈன்னு எடுத்துக்கலாமா இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் யங்ஸ் மாடுலஸ் தெரியும் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அத வச்சு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாமா ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஃபார்முலா எழுதுங்க ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லோட் பை ஏரியா லோட் பை ஏரியா என்னது P by A P ஓட வேல்யூ எவ்வளவு 25 into 10 to the power of 3 ஏரியா 5 by 4 d ஸ்கொயர்டா d எவ்வளவு 30 சரியா 30 மீட்டர் ஸ்கொயர் இதுல இருந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சலாமா ஈஸியா நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சலாம் கால்குலேட் பண்ணி எவ்வளவுன்னு சொல்லுங்க இந்த வேல்யூஸ் எவ்வளவு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து y by 4 30 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சனா என்ன வரும் அதுக்கு அப்புறம் 25 into 10 to the power of 3 ஆன்சர் 35.36 ஸ்ட்ரெஸ் கிடைச்சிருக்கு நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைச்சிருக்கு சரியா இது எப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் சரியா இத சிம்பிளிஃபை பண்ணா by 4 d ஸ்கொயர்டா இது 30 பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 30 உள்ளே பிராக்கெட் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அப்படினா ஒரு ஆன்சர் கிடைக்குமா அந்த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் 25 e பவர் 3 நமக்கு நினைச்சுக்க என்ன கிடைக்கும் அது டிவைடட் பை ஆன்சர் போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துரும் சரியா இதுதான் சிம்பிள் மெத்தட் இப்போ ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிச்சு x மாடல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்ப ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சலாமா இதுல இருந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறது ஈஸி சரி இப்போ இதோட இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸ் ஒண்ணு இல்ல சிம்பிள் நமக்கு del L வேணும் del L எது இருக்கு ஸ்ட்ரெயின் இருக்கு del L by L சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இப்போ இதுல வந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சா அந்த del L கண்டுபிடிச்சலாம் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு யங்ஸ் மாடுலஸ் உடைய ஃபார்முலா இருக்கு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எடுத்து அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்ப 2 into 10 to the power of e ஓட வேல்யூ என்னது யங்ஸ் மாடுலஸ் கொடுத்திருக்காங்க 2 into 10 to the power of 5 கொடுத்திருக்காங்களா சரி ஓகே அப்ப ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 35.36 டிவைடட் பை ஸ்ட்ரெயினா அப்ப ஸ்ட்ரெயினா e எழுதலாமா ஸ்ட்ரெயினுக்கு நோ சரியா இப்ப இந்த இத கிராஸ் மல்டிப்ளைல கொண்டு வந்திருக்காங்க 35 divided by 2 into 10 to the power of 5 எவ்வளவு வருது 1.35.36 into 2 into 10 to the power of 5 என்ன வருது 1.768 into 10 to the power of 4 வருது இது எதுக்கு அப்படினா ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலா சரி ஸ்ட்ரெயினுக்குரிய ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஸ்ட்ரெயின் கிடைச்சிருச்சுனா நம்ம இங்க இந்த வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்குமா இப்போ இங்க ஸ்ட்ரெயினுக்குரிய சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1.768 into 10 to the power of -4
del L தான் நமக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப del L டிவைடட் பை L எவ்வளவு? L கொடுத்திருக்காங்க 2 மீட்டர் 2 into 10 to the power of 3 2000 கூட எழுதலாம். சரியா? 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் நம்ம. அப்ப del L கண்டுபிடிச்சலாமா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு del L கிடைச்சுமா? இங்க வரப்ப இது இங்க போய்டும். சரியா? இப்ப இங்க வந்துரும். அதுபடி பண்ணோம்னா இது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். இதே பெருக்கணும் அப்படினா நமக்கு கிடைக்கும் வேல்யூ 2 into 10 to the power of 5. இப்ப 1.768 அப்படியே போடுங்க கால்குலேட்டர்ல e power -4 bracket ஓபன் பண்ணிடுங்க அப்பதான் கரெக்ட்டா வரும் 768 e power -4 bracket க்ளோஸ் பண்ணிட்டு divided multiply with 2 into 10 to the power 3 போட்டோம்னா எவ்வளவு வருது இவ்வளவுதான் del எடுத்து போடுறீங்க del போட்டு 0.3536 mm del கண்டுபிடிச்சோம். சரியா? புக்ல என்ன வருதுன்னு பாப்போம். del ஓட வேல்யூ 3536. அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சரும் கரெக்ட்டா வருது. இதுபடி யாருக்கு வரல ஆன்சர் இதேபடி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே டைரக்ட்டா போடுறதுதான். சரியா? ஃபார்முலாஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இதுல என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் del கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப del கண்டுபிடிச்சிட்டோமா? del கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயினுக்கு எதுல கண்டுபிடிக்கணும். del by L ஸ்ட்ரெயின். அப்ப இதுக்கு ஸ்ட்ரெயினோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸ்ட்ரெயின் எதுல கண்டுபிடிக்கலாம்? x ஸ்மால் ன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா அடுத்து ஸ்ட்ரெஸ் தெரியாது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெஸ் எவ்வளவு 35.36 வருதா? அந்த வேல்யூவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இந்த ஸ்ட்ரெயின் கிடைக்குமா? அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து del கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ அடுத்த ஃபார்முலா del ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சோம் நம்ம del t கண்டுபிடிக்கலாம். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. del t கண்டுபிடிச்சிட்டோம். சாரி del கண்டுபிடிச்சிட்டோம். del t கண்டுபிடிக்கணும். செகண்ட் t என்ன கண்டுபிடிக்கணும்? to find del t கண்டுபிடிக்கணும். del t கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? லேட்டரல் ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம்ல. லேட்டரல் ஸ்ட்ரெயின் புரியுது. பிரெத் சேஞ்ச் ஆகும், டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா thickness சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா அப்ப del t divided by dr. சரி ஓகே. இதுல இருந்து நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? del t மட்டும் கண்டுபிடிக்க போறோம். del t கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டரல் ஸ்ட்ரெயின் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் del கண்டுபிடிச்சோம். del t தான் கண்டுபிடிக்கணும். del t கண்டுபிடிக்கணும்னா del t divided by dr. இதுல நமக்கு del t கண்டுபிடிக்கணும். d வேல்யூ தெரியும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரியுமா? தெரியாது. லேட்டரல் ஸ்ட்ரெயின் இங்க இருக்கு. பாய்சன் ரேஷியோல இருக்கு. பாய்சன் ரேஷியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். பாய்சன் ரேஷியோ 1/m லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயினா லீனியர் ஸ்ட்ரெயின் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாமா? இத எடுக்கணும். இது பாய்சன் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.3 யா 0.3 கொடுத்திருக்காங்க. சரியா? ஆல்ரெடி given data. சரியா? இங்க லேட்டரல் ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியாது. லீனியர் ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லீனியர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சோம்ல அதான் லீனியர் ஸ்ட்ரெயின். அப்போ 1.768 into 10 to the power of -4 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும்?
bracket open பண்ணிக்கோங்க 0.3 divided multiply with 1.76 1.768 10 to the power of 4 எவ்வளோ கிடைச்சிருக்கு lateral strain வந்து 5.34 into 10 to the power of -7 கிடைச்சிருக்கு. சரியா? இந்த வேல்யூ போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணா d கண்டுபிடிச்சிடலாமா? இந்த வேல்யூ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணா d கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே lateral strainோட வேல்யூ தெரியும், diameterோட வேல்யூ தெரியும். diameter 30யா? diameter 30 தான். அப்ப இங்க இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா d கண்டுபிடிச்சிடலாமா? இதோட lateral strain எவ்வளவு கிடைச்சிருக்கு? இத lateral strain கிடைச்ச ஆன்சர். சரியா? அப்ப 5.304 into 10 to the power of -7. அதுக்கு இடையில இங்க del t நமக்கு தெரியாது. del t நமக்கு தெரியாது. d ஓட வேல்யூ என்ன 30 mm தெரியும். இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சுமா 30 போட்டா இது அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப del t equal to என்ன வரும் 1.59 into 10 to the power of 5 mm. இதான் del t. இப்போ அதே ஆன்சர் கிடைச்சிரும். அதே சேம் அதே தான் கிடைச்சிரும். இப்போ del t கண்டுபிடிச்சிட்டோம், del l கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்து 2 ஃபைண்ட் என்னது? மூணாவது 2 ஃபைண்ட் என்னது? இதெல்லாம் 10 மார்க் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா பேஸ் பண்ணாலே போதும். சரியா? del b கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? அத மட்டும் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. यानी वॉल्यूमेट्रिक स्ट्रेन தான் கண்டுபிடிக்கணும். वॉल्यूमेट्रिक ஸ்ட்ரெயின்ங்கிறது E வால்யூம் தானே. அப்ப E வால்யூம் புரியுது E ஸ்ட்ரெயின் டிவைடட் பை 1 - 2/m. இந்த ஃபார்முலால போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிர வேண்டியதான். இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலால போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இதுல வந்து நமக்கு வால்யூம் தெரியாது. வால்யூமோட சேஞ்ச் இன் வால்யூமுக்கு V ன்னா என்னன்றது கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. del V equal to E 1 - 2/m into V தான் del V புரியுது. சரியா? ஒண்ணும் இல்ல, இந்த ஃபார்முலா இருக்கு del V divided by V into strain 1 - m. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? del V equal to E into 1 - 2/m ன்னு எழுதலாமா? இந்த வால்யூமுக்கு என்ன இருக்கு ஃபார்முலா? π/4 d² எல்லா லெந்த் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்னது? E is equal to del V equal to 1 - 2/m. இந்த 2 வெளியே எடுத்துங்க, அப்படியே 1/m வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கிடைச்சிச்சுன்னா π/4 d² L. இந்த வேல்யூ வச்சு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயின் என்ன ஆன்சர்? 1.768 into 10 to the power of -4. 1 - 2 இங்க ஆல்ரெடி 2 இருக்கு, இங்க 0.3 இருக்கு. 0.3 தான் இதோட வேல்யூ. சரியா? π/4 d². d எவ்வளவு? 30. the t² into L எவ்வளவு? 2 மீட்டர். அப்ப 2000. சரியா? mm 2000 mm. இத சிம்பிளிஃபை பண்ணா கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் del V. சரியா? இத சிம்பிளிஃபை பண்ணலாம்.
சரி, இப்போ இங்க நம்ம ஸ்ட்ரெயினோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம், 1/m ஓட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம், L ஓட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம், d ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரியா? அப்போ 1.76 into 10 to the power of minus 4 இங்க 2 into 0.3 0.6 அப்போ 1 minus 0.6 இந்த வேல்யூ தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. y by 4 d ஸ்கொயரோட வேல்யூ 30 ஸ்கொயரா 30 ஸ்கொயர் into 2000 இது வந்து 1.41 10 to the power 6. சரியா? இப்போ இத மல்டிப்ளை பண்ணனும். சரியா? நம்ம இந்த வேல்யூ 1 minus 0.6 எவ்வளவு வருது? 0.4. அப்ப இங்க வந்து 0.4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த வேல்யூ நமக்கு அப்படியே ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டா கிடைச்சிரும். 1.768 இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வேல்யூஸ் வராது. சரியா? 1.768 e power minus 4 into 0.4 எதுக்கு? 1 minus 0.6 என்னது? 0.4 multiply with இங்கே பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. 1.4137 into 10 to the power of 6 இது அப்ளை பண்ணா 99 வருது. 9997 வருது. அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு எடுக்கலாம்? 100 mm எடுக்கலாமா? இதுதான் del v. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சரியா? சரி. சேஞ்ச் இன் வால்யூம் வந்து del v 100. இங்கே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் என்னது? del L கண்டுபிடிச்சோம், அதுக்கு அப்புறம் del D கண்டுபிடிச்சோம், அதுக்கு அப்புறம் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? சேஞ்ச் இன் வால்யூம் del V கண்டுபிடிச்சோம். சரியா? இந்த மூணையும் கண்டுபிடிச்சு ரிசல்ட் எடுத்துறது அப்படிதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ப்ராப்ளம் தான். இதுதான் பேசிக். இத யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிடலாம். del L எப்படி கண்டுபிடிச்சன்றது தெரியும். சரியா? del T வந்து del L எவ்வளவு வந்துச்சு? 0.3536 mm வந்துச்சு. இதை இங்க எடுத்து ரிசல்ட்னு எடுத்து எழுதிட்டு தனியா கீழே எழுதுங்க. del L எவ்வளவு கிடைச்சிருக்கு? 0.3536 mm. ஓகேவா? del T எவ்வளவு கிடைச்சிருக்கு? del T வந்து 1.59 into 10 to the power of 5 mm கிடைச்சிருக்கு. del V எவ்வளவு கிடைச்சிருக்கு? 100 mm கிடைச்சிருக்கு. இதுதான் நாம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இது எப்படின்றதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க் யூ.